பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். நீங்களும் தொடர்ந்து கேட்டு வருவீர்கள். ஏன்னா அநேகர் என்ற கருத்துக்களே சொல்கிறீங்க. ஒரு காரியத்தை பேசினா 6 செய்தி போடுறீங்களேயா நீங்கள். உண்மைதான். ஏன்னா சத்தியத்தை அறியணும், அப்போ தான் நமக்கு விடுதலை உண்டு. எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் கையில் எடுத்துக்கொண்டு ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை திருப்பி அப்படி எல்லாரும் வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் பாடுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாமோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாமோ. இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். ராஜா வருகிறார், ஆயத்தமாமோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாமோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். கரையில்லாமலே, குற்றமில்லாமலே, கரையில்லாமலே, குற்றமில்லாமலே, கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே, குற்றமில்லாமலே, கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். ஊனலானவை நீராகணும், கரடானவை சமமாகணும். கரடானவை சமமாகணும். கரடானவை சமமாகணும். எல்லாம் எடுத்துருப்பீங்க. ஆதியாகமம் 24:1-2 வாசிங்க. ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவன். எனக்கு அன்பானே, இன்னைக்கு பெரியவங்க சொல்றமே, பெரியவங்கலாம் ஞானம் உள்ளவங்களா? யோபு 32:9 வாசிக்கிறோம், பெரியோரெல்லாம் ஞானிகள் அல்ல, முதியோர் எல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல. அப்படி அறிஞ்சிருந்தா 13 வயசு பிள்ளைய 65 வயசு கடவுள் கெடுப்பானா? ஏன்னா அறிவு இருக்குல்ல, கொடுத்துருக்கான்ல, மக வயசோ பேத்தி வயசோ. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் ஞானம்னு சொல்லிட முடியாதுங்க. அனுபவத்தில் வயது வந்ததுனால வயதில் எல்லா ஞானமும் தெரிய முடியாது. சில நேரம் சின்ன பிள்ளைகளுக்கு இருக்க ஞானம் நமக்கு தெரியாது. நான் படிக்கும்போது அணையை காத்த சிறுவன் அப்படின்னு ஒரு பாடம் இருந்துச்சு. ஏன்னா அணையை ஒரு நாள் இப்படி தான் குளிர்ந்த தேசம் ஆனந்த நாட்டில்
ஒரு அணையில் ஒரு சின்ன துவாரத்து வழியாக தண்ணி கசிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இவன் போய் விரலை வச்சு அதை என்ன செஞ்சான், அடைச்சிக்கிட்டு இருந்தான். ராத்திரி கொட்டுற பனி அதில் விரைச்சி போயிருந்தாலும் அந்த துவாரத்தை விட்டு எடுக்கலை. அதுக்கு எடுத்துருப்பான்னா சின்ன துவாரம் அது பெருசாகி அணை உடஞ்சிருந்தா அன்னைக்கு ஒரே அழிஞ்சு போயிருக்கும். எனக்கு அன்பானுடைய அவருடைய ஞானத்தை பார்த்து வியந்தார்கள். இன்னைக்கு சின்ன பையனாக இருப்பான். அன்றைக்கி ஒரு பத்திரிக்கையில் ஒரு செய்தி வந்துச்சு, ஒருத்தன் ஹெலிகாப்டர் அழகாக ஒரு பிளைனை ரிமோட்டை வச்சு இயக்குனதை நான் பத்திரிக்கையில் பார்த்துருப்போம். ரைட் சகோதரர்கள் அந்த காலத்தில் ஹெலிகாப்டர் விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சின்ன சின்ன பிள்ளை படிக்கிறவளை ஒரு 11th 12th படிக்கிறவையும் பறக்க கிரவுண்ட்லேயே தனக்கு நேரே பறக்க விட்டத அனுபவத்தெல்லாம் பார்க்குறோம். இன்றைக்கி ஞானம் என்பது வயதை வச்சு வர்றதில்லைங்க, உண்மைதானே? மூத்தோர் அழகாக சொல்கிறாங்க, தன் வீட்டில் உள்ள எல்லாரிலும் வயதில் மூத்தவன் யாரு? எலியேசர். அவன் தேவனுக்கு துணை நின்றவன், உண்மை. அது மட்டுமல்ல, அவன் ஞானமுடையவன், விசாரிக்க தன்மை அறிந்தவன், ஆபிரகாமுடைய வீட்டில் பிறந்தவன், அதனால் அவன் மூத்தோர். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருப்பாங்க, சில சொல்லுவாங்க வயசு தான் ஆச்சு, என்ன இருக்க மாட்டேங்குது, நிறைய வீட்டில் இந்த சத்தம் கேட்கும். ஏன்னா வயசானவங்களுக்கு தனக்கு தெரியாமல் சில காரியம் நடந்துடும். ஏன்னா அன்னைக்கு ஒரு வயசான ஒரு பாவம் முடியாதவர், அவருக்கு கட்டுப்பாடு இழந்துருச்சு, இவர் இந்த இடத்துல போயிட்டார். அவருடைய ஒய்ஃபோ அல்லது மகளோ அல்லது மருமகளோ தெரியாது. வயசானால் போதாது, அறிவு வேணும். இந்த அறிவெல்லாம் கேட்டு யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. இப்படி வயசாச்சு, இது தெரியாதா அப்படிங்கிறாங்க. ஐயா, நான் அப்படி சொல்லலை. ஏன்னா வயதானால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பலவீனங்களை அறிஞ்சுக்கணும். ஆனால் அதே சமயத்தில் மூத்தோர் இல்லை சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கிற ஞானம் கூட சில நேரம் நமக்கு இருக்காமல் போயிடும். ஒரு சமயத்தில் ஒரு குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தைய அப்பா ஸ்கூலுக்கு கொண்டு விடணும். அப்போ கையிலேயே கட்டிட்டு போனார். அந்த பிள்ளை சொல்லிச்சு, எப்பா இனிமேல் இப்படி வரதா இருந்தால் ஸ்கூலுக்கு வராதப்பா, என்னை கூட்டிகிட்டு வராதுன்னுச்சு. ஏன்னா எனக்கு அவமானமாக இருக்குது, நல்லபடியாக கட்டி வாப்பா, ஒரு வேஸ்டியாவது கட்டி வாப்பா, கையிலேயே கட்டிட்டு வரக்கூடாதுப்பான்னுச்சு. இது ஏழை விட்டு பிள்ளை. பணக்கார வீட்டு பிள்ளை அப்பங்காரன் சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டே வண்டி ஓட்டினான். பிள்ளை சொல்லிச்சு, தயவு செய்து வண்டியை நிப்பாட்டு. என்னம்மா, நான் இறங்கி நடந்து வரேன், நீ வீட்டுக்கு போ, நீ என்னை கொண்டு விட வேண்டாம், நாளையிலேருந்து மம்மியை வர சொல்லுனுச்சு. சில நேரங்களில் பிள்ளைகள் அறிவாக இருக்கும். நாம் நினைக்கிற மாதிரி அறிவுக்கும் வயதுக்கும் என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. எனக்கு அன்பான சின்ன வயசில் எனக்கு எத்தனை பேர் பெரிய பெரிய சாதனைகளை செய்து, என்ன சின்ன மனுஷனுக்குள்ளே ஆண்டவர் வந்தா, அந்த பாட்டு எனக்கு தெரியல, அழகா பாடாங்க. சின்ன மனுஷனுக்குள்ளே பெரிய ஆண்டவர் வந்தா, என்னென்னமோ அற்புதங்கள் நடக்கும் பாடுறாங்கல்ல. சின்ன வயசுக்கு பெரிய மனுஷனுக்குள்ளே ஒரு பெரிய ஆண்டவர் வந்தா என்னென்னமோ அற்புதங்கள் நடக்குமா. மனுஷனுக்குள்ள தேவ ஞானம், ஏன்னா 2 வித ஞானம் இருக்கு. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பரத்திலிருந்து வருகிற ஞானம் அது இணக்கமுள்ள, சுத்தமுள்ளது, இணக்கமுள்ளது, பட்சவாதம் இல்லாதது. ஆனா பூமியிலிருந்து வர்ற ஞானம் லௌகீக சம்பந்தமானது, ஜென்ம சுபாவம், பேய்த்தனத்துக்கு அடுத்தது. எனக்கு அன்பாருடைய அநேக நேரங்களில் மூத்தோர்னு சொல்லிடுறோம். மூத்தோர் தவறாக நடக்கும்போது இப்போ எவ்வளோ வேதனைப்பட வேண்டியிருக்கு. இன்றைக்கி வயது முதிர்ந்தவர்கள் செய்கிற காரியங்கள், சில செய்திகளை கேள்விப்படும் போது ஐயா இவங்கெல்லாம் இப்படியா, பெரியவங்கள்லாம் பெரியவங்கன்னு சொல்லிட முடியாது. தாவீது ராஜா தான் குடியில் ஒரு பெண் குளிச்சுக்கிட்டு இருக்க பார்த்தாரு. உடனே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தார், சொன்னார், விசாரித்தார். நல்லது, ஏன்னா ராஜா விசாரிக்கணும் ஜனங்களை. அவளுக்கு புருஷன் இருக்குது, அப்பா இருக்காருன்னு தெரிஞ்சு தவறு பண்ணலையா? அது வெளியே வரும்போது நான் பாவம் செய்தேன் சொல்லலையா? எனக்கு அன்பாருடைய ஞானம் என்பது வயதை வச்சு வரதில்லை. எலியேசர் என்றால் அவன்றது கற்றுக்கொள்ள வேண்டியது அவனுடைய வயதுனால மூர்த்தவன் அல்ல. அவன் எப்படிப்பட்டவன்? இங்கே அழகாக வாசிக்கிறார்.
திரும்ப வாசிங்க அந்த 24ஆம் அதிகாரத்தில். அப்பொழுது ஆபிரகாம் முதிர் வயது வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவன் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய அதிகாரி. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு அதிகாரி, அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னைக்கு நாம் அவரை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு நாம யார்? அவருடைய பிள்ளைகள். அதிகாரம். அப்ப அந்த பிள்ளைகள் யாரு? அதிகாரத்துக்கு உரியவர்கள். அதனாலதான் ஆண்டவர் கூப்பிட்டு சொன்னாரு. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1 வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அவர் சீசர்ல 12 பேரையும் அழைத்து, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளை சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அது மட்டுமல்ல, நமக்கு என்ன அதிகாரம் உண்டு நமக்கு தெரியாது. வெளிப்படுத்தல் 11:6 பாருங்க. ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கிறவன், ஞானம் உள்ளவனுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. ஹலோ, எவ்வளவு பெரிய அதிகாரம்! எலியா அதனால தான் சொன்னார், என்னுடைய வார்த்தையின்படி அல்லாமல் இந்த தேசத்துல பனியோ மழையோ பெய்யாது என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன். மழை பெஞ்சா 3 வருஷம் 6 மாசம் அடைச்சான். எசேக்கியேல் தீர்க்கதரிசி சில நேரத்தை என்ன செய்வாரு? வானத்தை பூட்டிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிகாரம் இருந்துச்சு. இங்க பார்க்க திரும்ப அந்த 11:6 வாசிங்க. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும். மோசே காலத்துல எகிப்துல அந்த கோலை கொண்டு நைல் நதியில அடிச்சான். உடனே அந்த தண்ணீர் என்னாச்சு? எல்லாம் ரத்தமாயிருச்சு. நம்ம பாடுறோம்ல, வல்லமையின் ஆவியானவே என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாலே பெரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவே என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாலே பெரட்டி விட்டேன். அவராமி எனக்குள்ளே தீய ஆவி அணுகுவதில்லை. அவராமி எனக்குள்ளே தீய ஆவி அணுகுவதில்லை. அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பின் ஆவி எனக்குள்ளே அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவே காரணத்தினால் சொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். உலகத்துக்கு வெளிச்சம் நான், ஊரெல்லாம் காற்றடிப்பே. உலகத்துக்கு வெளிச்சம் நான், ஊரெல்லாம் காற்றடிப்பே. உப்பாக பரவிடுவே, நான் எப்போதும் சுவை தருவேன். உப்பாக பரவிடுவே, நான் எப்போதும் சுவை தருவேன். வல்லமையின் ஆவியானவே என்னில் வந்துவிட்ட காரணத்தினால்
சாத்தான ஒரு சொல்லால எனக்கு அன்பானே அதிகாரி. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அவன் என் வீட்டு அவனுக்கும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றுக்கும் அதிகாரி. நீங்க நானும் அதிகாரி. எதுக்கு? ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கா. மத்தேயு 28:18 என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் உலகம் எங்கும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, அந்த சீஷர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் வழியந்த நான் சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அதிகாரம் கொடுத்தோர் நம்மோடு இருக்காரு. அதனாலதான் வேதம் சொல்ல. ஆனா அதே சமயத்தில் அதிகாரத்துக்கு என்ன செய்யணும்? ரோமர் 13:1 வாசிக்கிறோம். எந்த அதிகாரமும் அதை வாசிக்க 13:1 வாசிக்கிறோம். மேலான எந்த அதிகாரத்துக்கும் எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவான். அதுக்காக நான் அதிகாரி ஆண்டவர் ஊழியக்காரங்க எதிர்த்து நிற்க கூடாது. அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும். அது மட்டும் இல்ல, ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் யாருக்கும் கிடையாது. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறது, நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அதற்கு எதிர்த்து நிற்கிறவன் தங்களுக்கு தாங்களே ஆக்கினை அறிவித்துக் கொள்கிறார்கள். ஆகையினால நமக்கு ஞானமா நடக்கணும். நம்ம கொடுத்துருக்குங்கிறக்கா எதையாவது வாய் வந்துச்சுன்னு என்ன செய்யக்கூடாது? பேசிடக்கூடாது. ஏன்னா அதிகாரங்கிறது தேவனால் நியமிக்கப்பட்டது. இந்த எலியேசர் யாரு? ஆபிரகாமுக்கு மட்டும் இல்ல, அவன் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் என்னது? அதிகாரி. அது மட்டும் இல்ல, வாசிங்க அந்த 4ஆம் வசனத்தை திரும்ப 3-4 வசனத்தை வாருங்க. நல்லா அழகா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இன்னும் நிறைய இருக்குதுல. வாசிக்கலாம். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அதிகாரியும் ஊழியக்காரனை நோக்கி. ஊழியக்காரன் அது மட்டும் இல்ல, அவன் ஒரு ஊழியக்காரன். எல்லா அதிகாரமும் உண்டு. ஆனா யாரு? ஊழியக்காரன். மறந்துடக்கூடாது. நமக்கு எல்லா அதிகாரம் உண்டு. மார்க் 16:17 அழகா சொல்லியிருக்கார். ஐயா, விசுவாசிக்கிறவனுக்கு உண்டான அடையாளங்கள் அங்கே அதிகாரம் என்னென்ன இருக்கு சொல்லியிருக்காரு. விசுவாசிக்கிறவர்களால் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், சர்வமான பாஷையை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், தேள்களை மிதிப்பார்கள், சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்வார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், சுகமாவார்கள். அதிகாரம் உண்டு. ஆனா அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிடக்கூடாது. இந்த எலியேசர் சகலத்துக்கும் அதிகாரி. யோசேப்பு கையில் எல்லா அதிகாரமும் இருந்துச்சு. ஆனா அவன் என்ன சொன்னா? இந்த வீட்டில் என்னிலே பெரியவன் ஒருவனும் இல்லை, ஆதலால் உன்னை தவிர வேறொன்றையும் எனக்கு அவன் விலக்கி வைக்கவும் இல்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அதிகாரத்தில் இருந்தாலும் பாவம் செய்யக்கூடாது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்கன்னாரு. அதிகாரத்தில் நம்மளை யாரும் கேட்க இல்லைங்கிறக்கா செஞ்சிடக்கூடாது. மேலே ஒருத்தர் காண்கிறார் இல்லையா? ஒரு பக்கம் இயேசு தம்மண்டை வந்தவரை தள்ளுறவர் இல்லை. அதே சமயத்தில் குற்றவாளியை குற்றமற்றவனாய் விடமாட்டார். 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர். யாத்திராம 34:17 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். மறந்துடக்கூடாது. இந்த எலியேசர் அதிகாரி, தேவன் துணை பெற்றவன். இந்த எலியேசர் யாரு? இன்னும் சொல்ல போனா உண்மையுள்ள மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரன்.
ஆனால் அந்த ஊழியக்காரனுக்கு அதிகாரம் உண்டு. எல்லாம் அவன் கேட்டுதான் எல்லா கணக்கும் தான் இருக்கும். ஆனால் எல்லாவற்றை குறித்து அவன் ஒரு நாள் கணக்கு கொடுத்தே ஆகணும். மறந்துடக்கூடாது. 24:4 திரும்பி வாசிங்க. ஏன்னா அதில் இன்னும் குறை இருக்கு, அதில் சொல்ல வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. ஆதியாகமம் 24:4. நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும். ஊழியக்காரன் ஆணைக்கு உட்பட்டவன். ஆணைக்கு உட்பட்டவன் சத்தியத்துக்கு என்ன செய்யணும்? கட்டுப்படணும். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். ஏன்னா இவனுக்கு சொல்றாரு, ஆபிரகாம் சொல்றாரு, எப்பா என் மகனு பொண்ணு வாங்கணும், ஆனால் இந்த இடத்துக்கு தான் போய்வேன், இந்த இடத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு எனக்கு தொடையில் கை வச்சு ஆணையிட்டு கொடு. எனக்கு அன்பாருடைய அவன் கேட்டான், ஐயா அந்த பெண்ணு என் கூட வரலன்னு நான் என்ன செய்யறது? என் ஆணைக்கு என்ன செய்வேன்? நீங்களாயிருப்பாய். அநேக நேரங்களில் எலியாசிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் உண்டு. உத்தமன் யாரு? ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது நிற்கிறவன். மத்தேயு 14 வாசிக்கிறோம். ஏரோதனுடைய ஜென்ம நாள் வந்தது புதிய ஏற்பாட்டில். ஏன்னா நாம் பழைய ஏற்பாட்டினையும் புதிய ஏற்பாட்டினையும் சொல்கிறேன். அங்கே ஏரோதனுடைய ஜென்ம நாள் வந்தது. அன்னைக்கு நடனம் ஆட கூப்பிட்டான். யார வாசிங்க? அந்த 14:1 வாசிங்க. மத்தேயு 14. அக்காலத்தில் கார்பங்க தேசாதிபதியாகிய ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி, இவன் யோவான் ஸ்நானன், இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் இருக்கிறது என்றான். ஏரோது தன் சகோதரனாகி பிலிப்பின் மனைவியை வைத்திருந்தான். ஏரோதியாளி நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயம் அல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தான். சொல்ல வேண்டியதை சொல்லணும். ஆனா அவன் சொன்னதுனால அவனை காவலில் வச்சாச்சு. இவன் அடிக்கடி சொல்லிட்டு தான் இருப்பான், உள்ள இருந்தாலும் சரி. ஏன்னா தேவனுக்கு பயப்படுற மனுஷன் மனுஷனுக்கு பயப்பட மாட்டான், சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். அவன் என்ன செய்யலாம்? ஒரு நாள் ஜென்ம நாள்னா பிறந்த நாள் வந்துச்சு. அப்போ ஏரோதியாள் தன்னுடைய மகளை என்ன செய்யா? நடனம் பண்ண விட்டா. அப்போ ராஜா கேட்டார், உனக்கு என்ன வேணும்னார். தாயிட்ட போய் கேட்டா. என்ன கேட்க? ராஜா கேட்குறாரு, யோவானுடைய தலையை கேளு. ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக ஆணைக்கு உட்படனா இருந்ததுனால யோவானுடைய தலையும் கூட கொடுத்தான். எனக்கு அன்பானவர்களே, எலியேசர் என்பவன் மூத்தவன், வயதில் மூத்தவன். ஆனால் அதே சமயத்தில் ஆணைக்கு உட்பட்டவன். ஆண்டவர் அவருக்கு துணை நிற்கிறவன், அதிகாரமுடையவன். ஆனால் ஊழியக்காரன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும், அதுக்காக தேவைகள் சந்திக்கப்படாதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? அது மட்டும் இல்லை, எங்களுடைய சபையை ஒரு நாள் பாருங்களேன் தயவுசெய்து. 2 கண்ணு தெரியாத மக்கள், இந்த மக்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டும் மாதம் 16,000 ரூபா வேன் வாடகை. ஏன்னா திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் நிற்பாங்க. வேறு அவங்களுக்கு வர்றதுக்கு அங்கே அடிக்கடி பஸ்ஸு கிடையாது அந்த ஆலயத்துக்கு வர்றதுக்கு. 2வது இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு இன்னொரு ஆள் கூட வேணும். அதுக்காக தான் நாங்கள் வேனே விட்டு அவங்கள கூப்பிட்டு வர சொல்கிறோம். கூட்டிகிட்டு அவங்கள உட்கார வச்சு ஆராதனை பண்ணி நல்ல சத்தியத்தையும் கொடுத்து நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்புவோங்க. பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஆத்ம ஆதாயம் அழைத்து வர்றதுக்காக கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம், ஒரு கண்ணு நாள் ஊன்றுகோலுக்காக கொடுக்கலாம். எத்தனையோ பேருக்கு நல்ல சட்டை கூட இல்லாமல் இருக்கான், உதவலாம். ஆனால் கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல. பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரன் மனசார கை நீட்ட மாட்டான். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் தாராளமாக தொடர்பு. எப்படி தொடர்பு கொள்ள? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பேலாம். தாராளமாக அது தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா எனக்கு அக்கௌண்ட்டுக்கு வைக்கணும் அப்படின்னீங்கன்னா 8438852500 இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது பரிதிமேயும் பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருக்கும். ஆண்டவர் கொடுக்குறதுக்கு எனக்கு என்னையா கணக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலே பாராட்டுகிறேன். அப்படிப்பட்டவங்க அதில் நீங்கள் அதை பற்றி கேர் பண்ண வேண்டியதில்லை. எந்த நம்பர்லையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள்.
இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நல்ல நாளில் எலியேசர், அதை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். ஊழியக்காரன், பல காரியங்களை தியானித்து வருகிறோம். நாங்கள் தியானிக்கிறதோட விட்டு விடாம அதை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள என்னை எங்களை தகுதிப்படுத்து. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு குழந்தை பெற்ற ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற தாய்க்காய் ஜெபிக்கிறேன். நெடுநாள் காத்திருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். திருமண வயது வந்து வீட்டில் வைத்துக்கொண்டு கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் நல்ல துணையை கொடும், வாழ்க்கையை கொடும், பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.